தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்னது மேம், ஸ்கூல்ல இருந்து யார் யாரெல்லாம் நீட் கோச்சிங்க்கு சென்னை போறாங்கன்ற லிஸ்ட் வந்துருச்சு மேம். அதுல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பொன்னியோட பேர் இருக்கு மேம். ஓ நைஸ். பட் அன்எக்ஸ்பெக்டடா எக்ஸ்ட்ராவாவும் ஒன்னு இருக்கு மேம். எக்ஸ்ட்ராவா ஒன்னு இருக்கா? அது என்ன? அதான் மேம், நம்ம கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு இழுச்சு இழுச்சு பேசிக்கிட்டு இருப்பானே அந்த குமார், அவரோட பொண்ணு அல்லியோட பேரும் இருக்கு மேம். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். நல்லா இருக்கே. எதுக்கும் அந்த பொண்ணையும் கொஞ்சம் வெயிட்டிங்ல வச்சிரு, ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். பூஜைக்கல்ல நட்டு ஃபேக்டரி கட்டுற வரைக்கும் அந்த குமார் நம்மளுக்கு தேவை. அதுக்காக அந்த பொண்ணை கொஞ்சம் சேஃப் கார்ட் பண்ணி அப்புறம் அவன் ஏதாவது பண்ணானா அவளுக்கு இருக்குல்ல. ஷூர் மேம். மொத்தம் எத்தனை பேரு லிஸ்ட் வந்திருக்கு ஸ்கூல்ல இருந்து? 22 பேரு நேம் கொடுத்திருக்காங்க மேம். அது ப்ராப்ளம் இல்ல, ஆனா பொண்ணியோட பேரு கண்டிப்பா இருக்கணும். இருக்குல்ல? ஓகே. அப்புறம் பாண்டியன் காலையில இருந்து கால் பண்ணவே இல்லையே, கால் எதுவும் வந்துச்சா? இல்ல மேம், கால் எதுவும் வரல. சரி, இப்போ கனெக்ட் பண்ணுங்க. நான் பாண்டியன் கிட்ட பேசி சீக்கிரம் இங்க வர சொல்றேன். ஓகே மேம். அப்புறம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க இந்த ஊர்ல இருந்து சென்னைக்கு கிளம்பணும். இல்லனா இவங்களெல்லாம் நம்ப முடியாது, மனசு மாறி மறுபடியும் ஊர்லயே ஸ்டே பண்ணிப்பாங்க. சோ நாளைக்கே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சென்னைக்கு கிளம்புற மாதிரி பாருங்க. மேம், சருக்கு கால் கனெக்ட் பண்ணிட்டேன் மேம். இந்தாங்க இயர்ஃபோன்ஸ். மேம், அப்புறம் ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னீங்க, இப்பவே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மேம். ஓகே, இமீடியட்டா பண்ணுங்க, இப்பவே பண்ணுங்க. நாளைக்கே இந்த பிள்ளைங்க எல்லாருமே சென்னைக்கு கிளம்பணும். அதுக்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸோ எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஓகே மேம், நான் ஸ்கூல்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன் மேம். ஹலோ நீலா. பாண்டியன். நீலா, நீங்க சென்னை வரதுக்கான நேரம் வந்துருச்சு பாண்டியன். என்ன சொல்ற நீலா? நீட் கோச்சிங்க்கு ஸ்கூல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தோம்ல, அதுக்கான நேம் லிஸ்ட் வந்துருச்சு. அதுல நான் சொன்ன பொண்ணு இருக்கா. இம்மீடியட்டா நாளைக்கே சென்னைக்கு கிளம்ப சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கேன். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண சொல்லிருக்கேன். சோ நாளைக்கு அவங்க சென்னை கிளம்பிடுவாங்க. நாளைக்கு நைட் இங்க இருந்து கிளம்பினா கூட அடுத்த நாள் காலையில ரீச் ஆயிடுவாங்க. ஆனா பாண்டியன், அடுத்த நாள் காலையில அவங்க சென்னையில இருக்கும்போது நீயும் சென்னையில இருக்கணும். இம்மீடியட்டா அடுத்த ஃபிளைட்டை பிடிச்சு சென்னைக்கு கிளம்பு. அந்த பொண்ணிய மேனேஜ் பண்றதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும். சூப்பர் நீலா, சாதிச்சுட்ட. அந்த ஒரு கேரக்டரை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். அடுத்த ஃபிளைட்ட இப்பவே புக் பண்றேன். எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சைன் பண்ணிட்டேன், அதை உனக்கு மெயிலும் பண்ணிட்டேன். சோ என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் அந்த பொண்ணிய காலி பண்றதுதான். ஆமா பாண்டியன், எல்லா ப்ராஜெக்டையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சீக்கிரம் வந்து சேரு. அடுத்த ஃபிளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன் நீலா. ஓகே பாண்டியன், நீ சென்னையிலே வெயிட் பண்ணு. நான் இங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் உன்னை வந்து சென்னையில பாக்குறேன். ஓகே நீலா, பாய். கண்ணுக்கினியால் ஆட்டம் ஆரம்பமான மாதிரி பொன்னியோட ஆட்டமும் ஆரம்பமாயிடுச்சு. உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்டி, அதான் ஓடியாந்தேன். என்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணுமா? என்னது? என் வீட்டுக்கார மஜ்னுவை என்கிட்ட பிரிச்சிட்டியலே, அவளை மறுபடியும் நீங்களே வாங்கிட்டியலா? அடியே, இன்னுமா உன் மஜ்னுவை நீ நம்பிக்கிட்டு இருக்க? நான் தான் சொன்னேனேல, அவன் வேற ஒரு புள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். அடியே, யார பார்த்து என்னடி பேசுற? அவன் என்னோட மஜ்னு, எனக்கு துரோகம் பண்ணவே மாட்டான். நினைச்சுக்கிட்டே இரு. கட்டின பொண்டாட்டி உசுரோட நீ இருக்கும்போது வேற ஒரு பிள்ளையோட கள்ள தொடர்பு வச்சிருக்காங்க. நீ என்னமோ இன்னும் அவனே நம்பிட்டு உட்கார்ந்திருக்கிற. ஏய், என்னடி என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துற? நீ என்ன அவுத்து விடு, நான் ஒருத்தி போய் என் வீட்டுக்கார பார்த்துட்டு வரேன். புள்ள பிறந்து இவ்ளோ நாள் ஆகுது, ஒரு எட்டி கூட வந்து பார்க்கல அந்த பாவி பைய. எப்படி பாப்பாங்க? நீ பெத்தது பொம்பளை பிள்ளையாச்சே, இந்த வீட்ல வேற பெத்திருக்க. எங்க அப்பன மாதிரி தானே உன் புருஷன் இருப்பான். அடியே, உங்க அப்பன என் புருஷனோடு சேர்த்து வச்சு பேசாத. நாங்க என்ன உங்கள மாதிரி மனுஷ பிறவியலா? எங்களுக்கு 6 அறிவு இருந்தாலும் நாங்க நன்றியோட தான் இருப்போம். உங்கள மாதிரி பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைலாம் பார்க்க மாட்டோம். எங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதான். அது என்னமோ நீ சொல்றது உண்மைதான். சரிடி, என்னமோ சொல்லணும்னு வந்த, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. என்னவா விஷயம்? லைலா, நான் 1 மாசம் இங்க இருக்க மாட்டேன், சென்னைக்கு போறேன்.
ஏண்டி நான் டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொன்னல, அதுக்கு கோச்சிங் கொடுக்கறாங்களே, பள்ளிக்கூடத்துல இருந்து அனுப்புறாங்க, அதான் அங்க போறேன். ஓ அப்படியா, சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. இங்க லைலா, நான் இது வரைக்கும் ஆத்தாவையும் சரி உன்னையும் சரி விட்டு பிரிஞ்சு போனதே இல்ல. ஆனா ஒரு மாசம் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. படிப்பு சம்பந்தமா போறதுனால எனக்கு பிரச்சனை இல்ல. நான் போற இந்த நேரத்துல ஆத்தாக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் பாத்துக்கிடணும். என்ன புரிஞ்சுதா? ஏய் ஆத்தா குட்டி, உனக்கு மட்டும் ஆத்தா இல்ல, எனக்கும் அவ ஆத்தா தான். நான் பாத்துக்கிட்டேன் பொன்னி, நீ போயிட்டு வா. சரிடி லைலா, நான் எல்லாத்தையுமே பக்கத்துல எல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனா இருந்தாலும் நீ ஆத்தாவை பாத்துக்கிற மாதிரி யாரும் பாத்துக்கிட மாட்டாங்க. எங்கேயும் போவாத, அப்படியே மே போனாலும் உடனே வந்துரு, ஆத்தா கூட இருன. சரிடி, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம போ. ஆமா, என்ன சொன்ன? டாக்டருக்கு தானே படிக்கிறேன்னு சொன்ன. படிக்கிறது தான் படிக்கிற, நல்ல மாட்டு டாக்டரா படிச்சிட்டு வா. நாளைக்கு எனக்கே உடம்பு சரியில்லைனாலும் எதையாவது பார்த்து பண்ணி விடுவீல. ஆஹா, ஓ ஒருத்திக்காக நான் வெட்டரி டாக்டர் படிக்க முடியுமா? வெட்டியா நீ எதுக்குடி டாக்டருக்கு படிக்கிற? நான் உன்னைய மாட்டு டாக்டருக்கு தானே படிக்க சொன்னேன். சபா, அடியே, மிருகங்களுக்குலாம் தனியா டாக்டர்னு இருப்பாங்கல்ல, அவங்க பேரு தான் வெட்டனரி டாக்டர். சரி என்னமோ ஒண்ணு, ஆக மொத்தத்துல நீ டாக்டர் ஆயிருவீல, அது போதும். ஆமா, இங்க நாட்டக்குட்டிய ரொம்ப நேரமா ஆள காணா. பாவாடை சட்டையை போட்டுட்டு அப்படி சுத்தானுங்களே, இந்த ரெண்டு கிழவிங்களும் எங்க போச்சுன்னு தெரியலையே. ஆட்டக்குட்டே, ஹே ஆட்டக்குட்டே. பொன்னி, என்ன லைலா? அங்க பாருடி. எங்க? ஆட்டக்குட்டி. எப்படி இருக்குது எங்களோட புது கெட்டப்பு? ஆட்டக்குட்டியலா, நான் உங்களுக்கு தண்டனை கொடுத்தா நீங்க நான் ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் பச்சைக்கிளியாத்தா, என்னது இதெல்லாம்? அத என்னது பச்சை கிளி சவப்பு கிளின்ட்டு அழகா கிரீன் பேரட்னு கூப்பிடு. என்ன? எது கிரீன் பேரட்டா? ஆமா ஆமா, நான் கூட என் பேரை மாத்திப்புட்டேன். என் பேரு லோட்டஸ். அடியே கிளவிங்களா, லொடுக்குன்னு போற வயசுல என்னடி பேர் இது லோட்டஸ்? ஏய் ஆட்டக்குட்டியலா, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பாவாடை சட்டையை போட சொன்னது தண்டனை கொடுத்ததுக்கு. செவனேன்னு வீட்ல உட்கார்ந்திருப்பீன்னு பார்த்தா இப்படி சிம்ரன் மாதிரி இடுப்ப காட்டிட்டு வெளிய சுத்திட்டு இருக்கீங்க. ஹாய், எங்களை யாருன்னு நினைச்சுப்புட்ட? நீ தண்டனை கொடுப்ப, நாங்க மூடிக்கிட்டு அதை வீட்லயே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? பேத்திக்குட்டியே, எப்படி உன் தண்டனைய நாங்க எங்களுக்கு சாதகமா சௌரியமா மாத்திக்கிட்டோமா? அடியே என்னங்கடி, எனக்கு போட்டியா வந்துட்டியா? நான் கூட இப்படி எல்லாம் சட்டை துணி போட்டது இல்ல ஆத்தா. நீ என்ன இப்படி இருக்க? இதுல பேரை பாரு, லோட்டஸ் கிரீன் பேரட். அடியே சோதியா, என்னடி நயன்தாரா? ஐயோ, இது வேறயா? இது என்னடா லைலாக்கு வந்த சோதனை? நம்ம அடமொழி பேர் என்ன சொல்லலையே, அதுக்கு தாண்டி கூப்பிட்டேன். அடியே பொன்னி, எங்க பேரை கொஞ்சம் மாத்தி வச்சுக்கிறமாக்கும். கிரீன் பேரட் லோட்டஸ் மட்டும் கிடையாது, அந்த காலத்துல எங்க அப்பன் பாட்டன்ல வச்ச பேரு. இந்த டொண்டி 4க்கு ஏத்த மாதிரி எங்க நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தி வச்சுக்கிறமாக்கும். எது டொண்டி 4ஆ? ஐயோ கடவுளே. லைலா இருடி, நீ வேற, என்னாலயே சரி படக்க முடியலடி. சொல்லுங்க மிஸ்ஸஸ் கிரீன் பேரட் அண்ட் மிஸ்ஸஸ் லோட்டஸ், அப்படி என்ன உங்க பேரை டொண்டி 4க்கு ஏத்த மாதிரி உங்க நேம்ஸ் நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க? அது என்ன நேம்ஸ்னு நாங்களும் தெரிஞ்சுக்கலாங்களா? என் நேம்ஸ் நயன்தாராவாக்கும், பிறகு என் நேம்ஸ் சோதிகாவாக்கும். நேற்று என்ன நாளை என்ன என்று மட்டும் உள்ளதே, இஷ்டம் போல ஆட்டம் போடு பறந்து. இந்த விஷயம் சோதிகா மேம்க்கு நயன்தாரா மேடம்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? ஐயோ, நம்மளுக்கு போட்டியா இன்னும் 2 உலக அழகிய வர வந்துட்டாளுகளேன்னு வருத்தப்படுவாங்க. தா இது கிட்ட கேடு, இந்த குட்டிக்கெல்லாம் லைலான்னு பேர் வச்சிருக்கும் போது எங்களுக்கு சோதிகா நயன்தாரான்னு பேர் வச்சா என்னவா? அடியே எட்டி மிதிச்ச 2 பேரும் செவரோட செவரா பள்ளி மாதிரி போய் ஒட்டிப்பீங்க. ஏதோ நீ புடுங்கி போடுற புல்ல திங்கிறதுனால
நேம்ஸ் எல்லாம் வச்ச எங்களுக்கு அதெல்லாம் ரெடி பண்ண தெரியாதா? என்னது ரெடி பண்ணிட்டீங்களா? பிறவு எங்க? வீடியோ நம்மள வச்சே ரொம்ப லென்த்தா போயிருச்சு. அதனால என் சூர்யாவையும் இவக விக்னேஷ் சிவனையும் நாளைக்கு எபிசோட்ல ரிவீல் பண்றோம். ஐயோ கடவுளே, உனக்கு கண் இல்லையா? நானே என் மஜ்னுவை பார்க்க முடியலன்னு வருத்தத்துல இருக்கேன். இவளுக்கு வேற சூர்யா விக்னேஷ் சிவனேனிய ரொம்ப வெறுப்பேத்துறாளுகளே. கட்டையில போற வயசுல இவளுகளுக்கு கிளம்ப கேக்குது. ஜெய். முத்து, ஐயர் சொன்னது ஞாபகம் இருக்குதுல? அவ கொடுத்த பொருள் எல்லாம் சாமி ரூம்லயே வச்சுட்டு நல்ல பூஜை பண்ணேன. சரில, ஒரு 10 நிமிஷம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் பூஜை போட்டுட்டு வரேன். பேசிக்கிட்டு இருக்கிறதா? இதுதான் நல்ல சான்ஸ். மாமாவை எப்படியாவது 2 வார்த்தை மட்டும் பேச வச்சு 2 பாயிண்ட தூக்கிட்டனா போதும். எப்படியாவது அவருக்கு ஒரு தண்டனையை கொடுத்துடலாம். ஐயோ, இன்னும் கண்ணுக்கினியா வேற மும்பைக்கு போய் சேர்ந்துருச்சா என்னன்னு தெரியல. ஆதி சார் போன் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு படப்படன்னு இருக்குதே. வீராக்கு வேற இன்னும் இந்த விஷயம் தெரியாதுல. வீரா பிள்ளைகிட்ட சொல்லலாமா வேணாமா? வேணாம், இங்க வச்சு எதுவும் சொல்ல வேணாம். வீட்டுக்கு போய் சொல்லிக்கலாம். தெரியாம கூட முத்து காதுல இது விழுந்துடவே கூடாது. எப்படி பேச வைக்கலாம்? அட, நம்ம சீனியம்மா. வேம்பு, வீரா, பூஜை கொடுத்திருந்தீங்களாக்கும்? ஆமாத்த, கண்ணுக்கு நீ இருந்தா அது கொடுத்துருக்கோம். அதான் இல்ல அதான் நாங்க கொடுத்தோம். ஏன் கண்ணுக்கு நீ அவங்க அம்மா வீட்ல தானே இருக்குது, அது எங்க போயிடுச்சு? அதுவே கொடுத்துருக்கலாம்ல. ஐயோ, இல்ல அது கண்ணுக்கினியா கோயிலுக்குலாம் வரக்கூடாதுல, தலைக்கு தண்ணி ஊத்தி இருக்கு, அதத்தான் சொன்னேன். இன்னுமா தலைக்கு தண்ணி ஊத்தி இருக்குது? சரி சரி. ஆமா, ஏன் நிக்கிறிய? உட்காருங்க. பரவாயில்லத்த, இப்ப முத்தண்ணே வந்துரும், பேசிட்டு நாங்களும் வீட்டுக்கு போறோம். என்ன வேம்பு, கரண்ட் பில் எடுக்க வந்தவ மாதிரி மூஞ்சி வச்சிருக்கிறவன்? கிளவி, இருக்கிற டென்ஷன் புரியாம இது வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு கிடக்கு. அது ஒண்ணும் இல்ல, என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்லிட்டு கிடந்தாக. அதான் வீட்ல வந்து பேசலான்னு வந்தோம். அதுக்குள்ள நடுவுல நீங்க கரடி பூந்த மாதிரி புந்துக்கிட்டீங்களா? அதான் மூஞ்சி அப்படி ஆயிடுச்சு. கரடி பூந்த மாதிரி புந்துக்கிட்டனா? யாவ வீட்டுல வந்துட்டு எவ்வளவு கரடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த வீரா பிள்ளை? ஏன் உங்க வீட்ல எல்லாம் தனியா பேசுறதுக்கு இடம் இல்லையா? ஏமா, அந்த வார முத்து. இப்ப எப்படி அவுட் ஆக்க வைக்கிறேன்னு பாருங்க. பார்க்காத என்ன பார்க்காத, குத்தும் பார்வையால என்ன பார்க்காத. ஐயோ, நிலைமை புரியாம இவ வேற. போகாத தள்ளி போகாத, என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாத. உன்கிட்ட பேசாம நான் இருப்பேன், உன்னால முடியாது. சீக்கிரம் என்கிட்ட பேசிவிடு, பனிஷ்மெண்ட வாங்கிக்கோ. பார்க்காத என்ன பார்க்காத, குத்தும் பார்வையால என்ன பார்க்காத. ஏய் வீரா, ஐ, ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. சாலி, இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு பாட்டு பாடிட்டு இருக்க லூசு. நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். டின் 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 டோரா, டின் 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 டோரா. நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். மாமா, இந்த டாஸ்க்ல நான் தான் ஜெயிச்சிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான நேரம். என்ன தண்டனை எல்லாம் யோசிச்சு வச்சுட்டேன். வீரா, மாமா, நீங்க முத்தன்கிட்ட பேசிட்டு வாங்க, நான் தண்டனைக்கு ஒரு இதெல்லாம் ரெடி பண்ணணும். நான் போறேன். ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த தண்டனைய நீங்க உங்க வாழ்நாள்ல மறக்கவே மாட்டீங்க. பயங்கரமான தண்டனை. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பாய். ஏய் வீரா, ஷோ, கண்ணுக்கினியா இன்னும் அங்க போவே இல்லைன்னு நானே வருத்தத்துல இருக்கேன். இவ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா லூசு. வீட்டுல போய் தான் இந்த எருமை கிட்ட சொல்லணும். எதையாவது கண்டுக்குதா பாரு, நம்ம மூஞ்சி இப்படி இருக்கே, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஏதாவது கேட்டுச்சா? பைத்தியம், டாஸ்க முடிச்சுட்டேன், தண்டனை கொடுக்குறேன், இதுலயே தான் இருப்பா. வேம்பு, முத்து முத்து, என்னல முகமெல்லாம் வாடி இருக்கிற மாதிரி இருக்கு? என்னாச்சுல? வீரா பிள்ளைய வேற காணோம், இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளைகிட்ட சண்டை போட்டியா? சண்டைலாம் இல்லல, கொஞ்சம் திட்டி பிடிச்சு அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அதை விடு, நான் வீராவை சமாளிச்சுக்கிறேன். சும்மா சின்ன சண்டை தான். திட்டி பிடிச்சா என்னல பண்ண? லே, நான் ஒண்ணும் பண்ணல, அதுதான் சும்மா. லே, சும்மாலாம் வீரா அப்படி பண்ற ஆள் கிடையாது. நீ என்ன பண்ண? அது ஒண்ணும் இல்ல. நேத்து வயலுக்கு போனப்ப கனகா வந்து பேசுச்சு. அந்த பிள்ளைகிட்ட பேச வேணான்னு ஏற்கனவே வீரா சொன்னுச்சு. அது நான் பேசுறத பாத்துருச்சு, அது கோவம் வந்துருச்சு வீராக்கு. லே, ஏன் இப்படி பண்ற? அந்த பிள்ளைக்கு தான் பிடிக்கலன்னு தெரியுதுல, மூடிட்டு இருக்க மாட்டியா? கல்யாணம் 2 வருஷம் ஆகுது. என்ன பேசுற வச்சு அதை சொல்லிவிட்டேன்.
சிஸ்டர் நீ அதை விட்டு எதுக்கு டென்ஷன் ஆவற? வீராவளா நான் ஈஸியா சமாளிச்சுக்குவேல. தோ இந்த திமிரு தான் அந்த பிள்ளைய ஈஸியா சமாளிச்சுவேன் சொல்லியே இப்படியே பண்ணிட்டு என்ன கேரு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்க, நானே சும்மா இருக்க மாட்டேன், உன்னை வெட்டி போட்டு போயிட்டே இருப்பேன். லே அந்த புள்ளையா வந்து பேசுச்சுல, அதுவும் வரப்ப வெட்டி போடுறதுக்கு தான் கேட்டுட்டு இருந்துச்சு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. உனக்கே தெரியும்ல வீரா தான் என் உசுரு, மத்ததெல்லாம் சும்மாதான். சரி போன கொடு, நானு ஆதித்யா சார் கிட்ட பேசிக்கிறேன். லே நான் தான் சொன்னோம்ல ஆதித்யா சார் மீட்டிங்க்கு போயிருக்காப்ல, வந்துட்டு அவரே கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. லே நீ சொல்லியே 3 மணி நேரம் ஆகுதுல, இன்னுமா மீட்டிங் நடக்கும்? அது போலீஸுக்குலாம் நடக்கும்ல மீட்டிங், 4-5 மணி நேரம் கூட நடக்கும். அதுவும் இல்லாம அவர் அசிஸ்டன்ட் கமிஷனரு, அவர் தானே மீட்டிங் நடத்துறவரு, அவரா வந்து கூப்பிட்டுமே, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துரு. இல்ல கண்ணிக்கடியா பத்திரமா மும்பைக்கு போய் சேர்ந்துருச்சு நீ சொல்லிவிட்ட. இருந்தாலும் அந்த பிள்ளைகிட்ட 2 வார்த்தை பேசணும், அந்த பிள்ளையோட குரலை கேட்டாதானே எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதான் ஆதித்யா சார் கிட்ட போன போட்டு அந்த நம்பரை வாங்கி பேசலான்னு பார்த்தேன். இல்லை ஆதித்யா சார் போன் பண்ணுவாங்கல, கொஞ்சம் பொறுத்துறேன். சரி மீட்டிங்னு வேற சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றேன், பொறுத்து இருந்து பாப்போம். சரி போன கொடு. போனா அஷிஷோ வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டனே. வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? நீ எங்கெல்லாம் வீட்டுக்கு போன நேரம் கோயில இருந்து இங்க தானே வரும். இல்லல நான் நடுவுல வீட்டுக்கு போனேன், நீ சாமி கும்பிட்டு இருந்தீல, அப்ப வீட்டுக்கு போனேன், அப்ப அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் எடுத்துட்டு வந்து தரட்டா? வீட்டுக்கு போனியா? சரி வா நானும் வரேன், வீட்டுல போய் எடுத்துக்கலாம். நீ எதுக்குல, நான் போய் எடுத்தாரேன், நீ இங்கே இரு. லே என்னால ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்க, உண்மையை சொல்லு வேம்பு. உனக்கும் வீராக்கும் என்னதான் பிரச்சனை? அதுவா உண்மையை சொல்லுன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. முத்து ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லல, வீட்டுக்கு வேணாம் வா, நம்ம வேற எங்கேயாவது டீ கடை அப்படி இப்படி போயிட்டு வரலாம் வா. லே மொத்தம் வீட்டுல போய் போன் எடுக்கணும்ல, ஆதித்யா சார் போன் பண்ணாங்கன்னா எப்படி தெரியும்? போலாம்ல, ஒரு டீ குடிச்சிட்டு போலாம் வா. சரி வா போலாம். ஐயோ ஆதித்யா சார் சீக்கிரம் போன் போடுங்க, இவனை எப்படி நான் சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல.